மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு வேலை திரும்பவும் கிடைச்சதுக்கு இனியே ஒரு பெரிய காரணம். அவளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அவ உன்னை நல்லா மயக்கி வச்சிருக்கா. இப்ப நான் எது சொன்னாலும் உன் காதுல ஏறாது. நீ கிஃப்ட் கொடு, எது வேணாலும் கொடு. அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? அதானே அவருக்கு எரியும்ல, சொல்லு. ஏய், என்ன சொல்ல வரேன்னு முதல்ல முழுசா கேளுங்க. கிஃப்ட் கொடுக்கலாம்னு இனியா கிட்ட கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னான்னா, நான் இதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு ரொம்ப ப்ரெஷியஸ் கிஃப்ட் கொடுத்துருக்கேனா, அதை நான் இப்ப பார்க்கணும்னு சொல்றா. ஆனா அது இப்ப காணும். யாரோ எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அந்த கிஃப்டை இப்ப திரும்ப வாங்கி கொடுங்க அப்படின்னு இனியா கேக்குறா. அது கிடைச்சா போதுங்கிறா. நானும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அது யாரு எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அவங்க சத்தம் இல்லாம கொண்டு வந்து கொடுத்துட்டா நல்லது. இல்ல டேய், அவ உன்கிட்ட பொய் சொல்றா. எனக்கு தெரிஞ்சு நீ எதுவும் அவளுக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி தெரியல. அவ வேணும்னே உன்னை குழப்பறா. அவ பேச்செல்லாம் கேட்காத. நீ அப்பா சொல்றத கேளு. நான் யாரு பேச்ச கேட்கணும் கேட்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிக்கவா? இங்க பாருங்க, விக்ரம் கொஞ்சம் தெளிவா இருக்கான். நீங்க குட்டைய குழப்பி அதுல மீன் பிடிக்க முடியாது. ஏய், நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்க. மொத்தமா வாங்க போற பாத்துக்க. அப்ப நான் கேட்டதுக்கான பதில் சொல்லலையே. யார் அந்த கிஃப்டை எடுத்தது? டேய், அவ ஏதோ உன்கிட்ட சும்மா சொல்லிட்டு இருக்காடா. மாமா, நான் ஏன் பொய் சொல்ல போறேன் சொல்லுங்க? அந்த பரிசு எனக்கு பொக்கிஷம் மாதிரி. அதை எடுத்து வச்சுக்கிட்டா நான் சும்மா விட்டுருவேனா? ஏய், யார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? நானா எடுத்தேன் அத? நான் எடுக்கல, எடுக்கவும் மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வேலைலாம் இந்த வீட்ல பண்ணக்கூடிய ஒரே கேண்டிடேட்டு அவங்களுக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணி டைம் தரேன். அவங்களா ஒத்துக்கணும். இல்லன்னா ஒன்னு 2. டேய் விக்ரம், என்னப்பா இதெல்லாம்? யார சந்தேகப்பட்டு நீ கன்னெல்லாம் எடுக்கிற? அப்பா எடுத்திருப்பேன்னு நினைக்கிறியா? இல்ல உன் அத்தை அப்படி செஞ்சிருப்பான்னு நினைக்கிறியா? 3. நாங்க 2 பேரும் அப்படிப்பட்ட ஆளுங்க இல்ல. 4. இவதான் உன்னை ஏமாத்தி எங்க மேல ஏதோ பழிய போடுறா. ஓஹோ, 5. 6. 7. 8. 9. 10. இப்ப அது எங்க? அண்ணன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அது பத்திரமா பீரோல வச்சிருக்காரு. அமுதா, நீ என்ன உளர்ற? நீ எதை எப்ப என்கிட்ட கொடுத்த? இது பார், அப்படிலாம் நீ எதுவும் என்கிட்ட கொடுக்கல. அவ ஏதோ பயந்து போய் சொல்றா. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயோ, இல்ல 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 விக்ரம், விக்ரம், என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், நான் அண்ணன் கிட்ட தான் கொடுத்தேன். சுற்றாத, என்ன நம்பப்பா, அண்ணன் கிட்ட தான் கொடுத்தேன். அப்பா, பிரச்சனை வேணாம், கொடுத்துருங்க. டேய், எனக்கு அது தெரியாது, நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. திரும்ப திரும்ப கொடுனா எங்க இருந்து கொண்டாந்து கொடுக்கறது?
இது பாரு, நீ அவ பேச்சை கேட்டு தப்பா போயிட்டு இருக்க. இனியா ஒரு வேலை பண்றியா? என்னன்னு சொல்லுங்க. போய் இந்த தீப்பெட்டியும் மண்ணெண்ணையும் எடுத்துட்டு வா. எதுக்குங்க? ஏய், gift வேணுமா வேணாமா? போ 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 போ, போ. சரிங்க. விக்ரம், என்னப்பா இது? எதுக்கு இப்ப மண்ணெண்ணெய் தீப்பெட்டிலாம்? கொளுத்துறதுக்கு தான். மாட்டிக்கிட்டோம், எடுத்து கொடுத்துரு. என்னன்னு? இந்தாங்க. ஏய், என்னப்பா இதெல்லாம்? ஐயோ, என்னப்பா நீங்க என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்க? இது ஆளை கொளுத்துறதுக்கு இல்ல, சில பொருட்களை கொளுத்தணும். அதுவும் குறிப்பிட்டு உங்க ரூம்ல இருக்கிற பொருட்களை கொளுத்தணும். gift தானா வெளியே வரும். டேய் விக்ரம், என்னப்பா சொல்ற? என்ன பண்ண போற? நீங்க யாரும் வர வேணாம், எல்லாரும் இங்கேயே இருங்க, சரியா? நான் போய் கொளுத்திட்டு வந்துடுறேன். ஏய், தீப்பெட்டி தீப்பெட்டி இது இல்லாம எப்படி? விக்ரம் வேணாம்ப்பா, சொன்னா கேளு. விக்ரம் நில்லுப்பா, சொன்னா கேளுப்பா, நில்லு. எங்க போற நீ? நில்லு. இனியா சிக்குனாரு சிவனாண்டி. விக்ரம் 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 விக்ரம், என்னப்பா பண்ற? பீரோ சாவி எங்கப்பா? பீரோ சாவியா? அது எதுக்குப்பா? ஓ, இங்க இருக்கா? விக்ரம், டேய் விக்ரம் விக்ரம், டேய் பீரோ திறந்து நீ என்ன பண்ண போற சொல்லு. அவ சொல்ற மாதிரி gift எல்லாம் எதுவும் இல்லப்பா. ஆஹா, நான் gift எல்லாம் தேடலப்பா. நீங்க கடைசி காலத்துல யாரு தயவையும் எதிர்பார்க்காம நிக்கிறதுக்கு உங்க பேர்ல போட்டிருக்கிற டெபாசிட் பணம், பாண்டு பத்திரம், அதோட ஊர்ல இருக்கிற நிலத்துடைய டாக்குமெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் போட்டு கொளுத்த போறேன். டேய், என்ன காரியம்டா பண்ண போற? அவ சொல்றத நம்பி இதெல்லாம் போட்டு கொளுத்த போறேன்னு சொல்ற? இதெல்லாம் நல்லவாப்பா இருக்கு? டேய், இதெல்லாம் எனக்கு அப்புறம் வேற யாருக்குடா? உனக்கு, உன் தம்பி, உன் தங்கச்சிக்கு தானே? அப்படியா? ஆமாப்பா. என் ஆயுசுக்கு அப்புறம் இதெல்லாம் உங்க 3 பேருக்கு தானே? அப்போ எப்படி இதெல்லாம் எங்களுக்கு தானே வந்து சேர போகுது. அப்போ அதை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. ஆமா. அப்ப கொளுத்திட வேண்டியதா? டேய் விக்ரம் விக்ரம் விக்ரம், சொன்னா கேளுப்பா, அவசரப்படாத. வேண்டாப்பா விக்ரம், வேண்டாப்பா விக்ரம். அப்பா சொன்னா கொஞ்சம் கேளுப்பா. அப்பா சொல்றேன்ல, சொன்னா கேளுப்பா. விக்ரம் விக்ரம் விக்ரம், ஏன்பா இப்படிலாம் பண்ற? விக்ரம் வேண்டாம்ப்பா. விக்ரம் கிடைச்சிருச்சு. விக்ரம் விக்ரம் வேண்டாம்ப்பா, சொன்னா கேளுப்பா ப்ளீஸ். சொன்னா கேளுப்பா. இத பாரு பா, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த சொத்துப்பா இது. டேய் வேணாம்பா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீங்க சொல்றத கேட்க போறது இல்ல. சாதாரண ஒரு லெட்டருக்காக லட்சக்கணக்கில் இருக்க சொத்தை கொளுத்த போறியா? விடா. இனியா அத கிஃப்ட்னு தானே சொன்னா, ஆனா அது லெட்டர்னு நீங்க சொல்லி தான் தெரியுது. சோ அத்தை சொன்னது நிஜம்தான். அவங்க எடுத்து அதை உங்ககிட்ட கொடுத்தாங்க, நீங்க அதை ஒளிச்சு வச்சிருக்கீங்க. இத பாரு, நான் ஒன்னும் ஒளிச்சுலாம் உன்னை வைக்கல. அப்படியா? ஒளிச்சு வைக்கலையா? சரி, கொளுத்தலாம், வாங்க கொடுங்க. விக்ரம் சொன்னா கேளுப்பா, விடு. கொடுங்கப்பா. சொல்றதை கேளுடா. கொடுங்கப்பா. சொல்றதை கேளுடா. டேய் குடுறாங்க, குடுங்க. டக்குனு முடிச்சிடலாம். விடாத, குடு இத. உனக்கு என்ன இப்ப அந்த லெட்டர் கிடைச்சா இதெல்லாம் கொளுத்தாம விட்டுருவல்ல? விடு. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,